ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்போ K5 சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓப்போவோட K சீரியஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே புதுசாக பெட்டராக ஏதாவது கொண்டு வந்துட்டு ப்ரைஸை ரொம்பவே கம்மி ப்ரைஸில் கொண்டு வருவாங்க. அப்படி தான் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட ஓப்போ K1 கொண்டு வந்தாங்க. பாப்அப் கேமராவோட ஓப்போ K3 கொண்டு வந்தாங்க. இப்போ K5 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் எப்படி இருக்குது இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸில் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே அப்படின்றதுனால இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கார்னிங் ஒரு கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக்கில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கிளாஸ் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்லேருந்து கிளாஸ்க்கு மூவ் ஆகிருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அது போக இதில் 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா 64 MB f1.8 அப்படின்ற அபேக்சர் சைஸ்லையும், அதே மாதிரி 8 MB அல்ட்ரா வைட் சென்சார் 119 டிகிரி வியூவிங் ஆங்கிளோட f2.2 அப்படின்ற அபேக்சர் சைஸ்லையும் கூட உங்களுக்கு 2 MB டெப்த் சென்சார் 2 MB மேக்ரோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. எப்பவும் நம்ம பார்க்குற மாதிரி. அடுத்து ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஓப்போவோட ஓப்போ K3ல உங்களுக்கு பாப்அப் கேமரா இருந்தது. இந்த டைம் வாட்டர் ட்ராப் நாச்சுக்கு மூவ் ஆயிருக்காங்க. ஏன் அப்படின்றது தெரியல, ஒரு சின்ன டவுன் கிரேட் மாதிரி தெரியுது. இதில் உங்களுக்கு 32 MB ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க இந்த வாட்டர் ட்ராப் நாச்சில். அடுத்து பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 3920 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரிக்கு உங்களுக்கு Vooc சார்ஜிங் 4.0 சப்போர்ட்டும் இருக்குது. 13 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. இது அந்த 20 வாட் சார்ஜரை விட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து ப்ராசர் தான் இங்கே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்னாப்ட்ராகனோட 730G அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது அதிகமாக கேமிங் ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் ஆன ப்ராசர். அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப்ட்ராகனோட 3வது ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசரும் கூட. இது எல்லாம் கொடுத்து இதனோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 4GB 64GB ரேம் வேரியண்ட்டையே தூக்கியிருக்காங்க. இது 6GB 128GB தான் ஸ்டார்ட் ஆகவே செய்யுது. இந்த 6GB 128GBயை சைனாவில் 19,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 19,000 அப்படின்றது சைனாவில் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே விலை அதிகம் அப்படின்னு தெரியுது. ஆனால் இந்தியாவுக்கு கண்டிப்பாக லேட்டாக தான் வரும். அப்படி இருக்கும்போது இந்தியாலையும் இதே ரேட்டில் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 8GB 128GB அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,000 8GB 256GB அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 சேல் பண்ணுறாங்க. இதனோட சேல் சைனாவில் உங்களுக்கு வர 17ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சேல. அது போக இந்த மொபைல் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு மொபைலை பார்த்த மாதிரியே இருக்கடா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ரியல்மியோட XT லான்ச் பண்ணும்போது 730Gயோட ஒரு மொபைல் வரும் அப்படின்னு ரியல்மி தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே அந்த மொபைல் மாதிரி தான் இருக்குது. ரியல்மி X2 அப்படின்ற பேரில் அது வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த மொபைல் வரதுக்கு முன்னாடி இதுதான் அதனோட ஸ்பெசிஃபிகேஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரியல்மியோட Xஐ அப்படியே காப்பி பண்ணி தான் ஓப்போ K3 கொண்டு வந்திருந்தாங்க. ஆல்மோஸ்ட் அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் இந்த கேமரா தவிர. ஸோ இதை பார்க்கும்போதும் சேமாக அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக அதே போல தான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் லேட் ஆகிறதுனால நமக்கு இன்னமும் ப்ரைஸ் கம்மியாக கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்தியாவில் எப்போ லான்ச் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு கன்ஃபார்ம் கிடையாது. கண்டிப்பாக தெரிஞ்ச உடனே நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த மொபைல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.